எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? பஸ் ஸ்டாண்டு தாண்டின உடனே ஒரு சின்ன கோவில். பஸ் ஸ்டாண்ட் தாண்டிடுது, பெரிய கோயிலுக்கு போகிற வழியில் இரட்டை காளியம்மன் சொல்லிட்டு ஒரு கோவில் ஒன்று இருந்தது. சரி போயிட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ கோவில் நல்லாவே இருந்தது. கோயில் சுற்றுற வழியில் இந்த சாமியெல்லாம் இருந்துச்சு. அம்மன் சிலை சின்ன கோயிலாக இருந்தாலும் அழகாக பராமரிச்சிருக்காங்க. ரொம்ப சுத்தமாக பார்த்துட்ருக்காங்க. வாராகி அம்மன் கோயிலெலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இரட்டை காளியம்மன், இரட்டை பிள்ளையார், அந்த மாதிரி நிறைய இங்கே மலை சுற்றுற வழியில் கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் இருக்குது. இப்போ அம்மனை பாருங்கள், நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்றைக்கி கார்த்திகை மாதம் மாசப்பிறப்பு இல்லைங்களா? ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம். பெரிய கோயிலுக்கும் போகலான்னு ஐடியா இருக்குது. போய் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். என் கூட ஒர்க் பண்ணுறவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா தான் தெரியும். கூட்டம் அதிகமாக இருந்தால் போவோமான்னு தெரியல, கம்மியாக இருந்தால் போகலான் இருக்கோம். இவங்க தான் இரட்டை காளியம்மன், உள்ள அழகாக 2 பேரும் இருக்காங்க. நீங்களும் இவங்களை பார்க்கணுன்னா பஸ் ஸ்டாண்டு தாண்டி லெஃப்ட் சைடில் இருக்காங்க, சாரி ரைட் சைடில். நீங்களும் வந்து பார்த்து தரிசிங்க, சரிங்களா? தேங்க்யூங்க.